கூற்றோடு இன்றைக்கு இருக்கிற அண்ணா சாலையில் இன்றைக்கு காமராஜர் சிலையை அதை அங்கே நிறுவி அன்றைக்கு இருந்த பிரதமர் நேரு அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த சிலையை திறந்த வரலாறு யாருக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, 13/4/1955 தான் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக வருகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் ராஜாஜி தான் இருந்தார். அந்த இருவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணத்தால் ராஜாஜி அவர்கள் ராஜினாமா செய்தார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரானார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் 6 மாத காலத்தில் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் பிறந்த மாவட்டம் எதுன்னு சொன்னால் அன்றைய வடார்காடு மாவட்டம், இன்றைக்கு அது வேலூர் மாவட்டம். வடார்காடு மாவட்டத்தில் தான் என் சொந்த ஊர், என்னுடைய ஊர் இருந்தது. அதற்கு பின்னால் திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இன்றைக்கு 4 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர், நான் பிறந்தது திருச்சி மாவட்டம், திருவம்பூர், BHL பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. பேசுங்க. தம்பட்டம் என்பது அன்பார்லிமெண்ட், நம்ம சுய புராணம் என்று சில நேரத்தில் சொல்லுவோம், தம்பட்டம் என்று சொல்லுவோம், விளம்பரப்படுத்திக் கொள்ளும். இப்படித்தான் அதுக்கு பொருள் உண்டே, வேறொன்றுமல்ல. வேறொன்றுமல்ல. சரி, எனக்கு கிடைத்த தகவலை நான் சொன்னேன். ஒரு பெருமைப்படுத்துவதற்காக வடார்காடு மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் கேவி குப்பம் தொகுதியிலே தொண்டான் துளசி என்கிற அவருடைய தந்தை ராஜேந்தர் ரெட்டியார் அவர் எனக்கு கிடைத்த தகவலை வைத்து சொன்னேன். அது இல்லை என்று மறுத்தால் அதை பற்றி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு பக்கத்தில் தான் குடியாத்தம் என்கிற ஒரு தொகுதி இருக்கிறது. அந்த குடியாத்தம் தொகுதியில் தான் பெருந்தலைவரை அங்கே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஏன்னா எம்எல்ஏ ஆனதான் முதலமைச்சராக இருக்க முடியும் 6 மாசத்துல. அப்படிப்பட்ட நிலையில குடியாத்தத்தில் அவர் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அண்ணாவுடைய பெருந்தன்மை பாருங்கள், திராவிட முன்னேற்ற நிறுவன தலைவருடைய பெருந்தன்மை பாருங்கள். அண்ணா சொல்லுகிறார், பெருந்தலைவர் காமராஜர், பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் நிற்கிறார், அவர் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காது என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, ஒரு கட்டளை தீட்டுகிறார். குணாலா குலக்குழந்தை வருக வருக என்று எழுதியோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் உடைத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் அன்றைக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பது அது வரலாறு. அதோடு மட்டுமல்ல, 1960 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. 68 அண்ணாவுடைய தலைமையில் அன்றைக்கு உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துகிறார்கள். நம்முடைய அண்ணா அவர்கள் நேரடியாக பெருந்தலைவர் காமராஜருக்கு போகிறார். அங்கு சென்று நீங்கள் தான் அந்த மாநாட்டிலே வரவேற்புரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அவர் வரவேற்பு நிகழ்த்தி அந்த மாநாட்டுக்கு பெருமை சேர்த்த வரலாறு உண்டு. 1975ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எங்கள் அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அவர் கேள்விப்பட்ட உடனே திருமல் நாயக்கர் தெருவுக்கு சென்று அவரே கிட்டிருந்து இரவு அன்றைக்கு மழை, அந்த மழையை கூட பாராமல் அவரே நேரடியாக சென்று அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அந்த ராஜாராம் நாயுடு அழைத்துக் கொண்டு இடத்தை தேர்வு செய்து பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த மறைவை அரசு மரியாதையுடன் பெருந்தலைவர் காமராஜருக்கு அரசு மரியாதையுடன் வைத்ததோடு மட்டுமல்ல, அவருக்கு சிலை அமைத்து மணிமண்டபம் கட்டிய தலைவரும் எங்களுடைய தலைவர் அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்க அமைச்சர் ஆகியிருக்கீங்க, முதலமைச்சரிடத்தில் சொல்லி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வையுங்கள், நாங்கள் வரவேற்றே பேசுவோம். நான் கேட்க விரும்புவது அது வேற என்ன பேர், இன்னும் அதில் ரகசியம் சொல்லட்டுமா? அந்த திட்டத்தை வருகிற பொழுது ஒரு டிஸ்கஷன் வருகிறது. நான் கூட சொன்னேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காலத்தில் காமராஜர் திட்டம் என்று பெயர் இருக்கிறது, மதிய உணவு திட்டத்திற்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரியோடு அந்த அமைச்சரில் இருந்த நான் சொன்னேன், ஏன் இந்த திட்டத்திற்கு மு க ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்கலாமே என்று நான் கேட்டபொழுது முதலமைச்சர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, யார் பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் என்பது பொதுவான பெயர், பொதுவான சொற்றொடர், அது யாரையும் குறிப்பிடுவது அல்ல. எனவே முதலமைச்சர் என்று சொன்னால் யார் வந்தாலும் அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள், யார் வந்தாலும் முதலமைச்சர் தானே. அந்த நிலையிலே
மாற்ற வேண்டாம் என்று சொல்லிதான் பேர் வச்சார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, நீங்கள் அந்த முதலமைச்சர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இங்கே பேச வேண்டிய மானிய கோரிக்கையை விட்டுவிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு போய் என்னங்க சொல்லிடுறேன், பள்ளி கல்வித்துறை போய் காலை உணவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நேரம் போதாது. மானிய கோரிக்கை சம்பந்தம் இல்லாமலாம் நான் பேச மாட்டேன். ஒன்றும் இல்லை, காமராஜர் பேரில் நாங்கள் நூலகமே கட்டி கொண்டிருக்கிற அந்த அளவுக்கு அவர் மீது மரியாதை உண்டு. காமராஜர் பெயரை ஒரு புதிய திட்டத்திற்கு வைத்திருந்தால் நாங்களும் பாராட்டியிருப்போம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அண்டை விட்டு நெய்ய பொண்டாட்டி கைய அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பக்கத்து விட்டு நெய் ஆனா ஏமான் சம்சாரத்து மூலமா போட்டாதான் அது இனிக்கும் சுவைக்கும் என்று சொல்லுகிற ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பேர் வைப்பது என்பது அப்படித்தான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன்.